என்ன வாங்கி வந்த கட்சியா நீ? அதான் 100 ரூபாய் கூட பஸ் ஃபேர் இல்லாத தான் அனுப்புனாங்க. நான் இருக்கிற உண்மை தான் சொல்றேன். சரி, நான் என்ன சொல்றேன், நீ காசு கூட வாங்கி வர தேவையில்ல. நீனா சொல்லுங்க, ஆபரேஷன் பண்ண வந்திருக்கலாம்ல. அதான் 4 மாசம் படுத்துன்னு இருந்தேன். நாங்க என்ன பத்து இருந்தா அடுக்க மாதிரில உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல. நான் என்ன சொன்னாங்க ஆபரேஷன் பண்றது? அவன் முடியாதான்ட்டான், செத்துட்டு விடான்ட்டான் கத்தி வச்சா. உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நம்ம உங்க மாமனுக்கு சொன்னேன். காசு கொடுத்து ஆபரேஷன் பண்ணா ஒரு அளவுக்கு சிஎம்சில இதுவும் அவன் சொன்னாங்க, பண்ண வேண்டியது தானே. கேப் மாரிங் பண்ண என் வாயில பண்ண வண்டியா வரும். அந்த கேப் மாரிங் பண்ணியிருந்தா நானே நல்லா தான் வந்துடும். நீ போய் எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து? சரி, நான் 2 கோடி ரூபாய் இடம் எழுதி கொடுக்குறேன், எனக்கு 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, நான் எங்கன்னா தனியாக வீடு எடுத்து வாழ்ந்துக்கிறேன். என்னால் மறுபடியும் எடுத்து வாடகை முதல்லையும் போய் வீட்டுக்கு ஒரு 2 வீடு கட்டி வச்சிருந்தேன். நீ இப்படி சொல்கிறேன், நான் எங்கன்னா போய் திருவண்ணாமலை போய் வாடகை எடுத்து நான் மாட்டுன்னு பேங்க்கில் போட்டு எனக்கு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறேன். என்னால் போய் மறுபடியும் ரோட்டெலாம் போய் உட்கார முடியாது, மழை வெயில் மறுபடியும் உட்கார முடியாது. என்னை